தமிழ் ஜனம் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். ஒரு முக்கியமான அப்டேட் நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர்கிட்ட இருந்து வெளியாகி இருக்கு. அதாவது சர்க்ரீக் அப்படின்ற ஒரு பகுதி. அது வந்து இந்தியா, பாகிஸ்தான் எல்லையில இருக்கு. அந்த பகுதியில பாகிஸ்தான் தன்னுடைய படைகள குவிச்சு வச்சிருக்கிறதாகவும், பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிரா ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்துச்சு அப்படின்னு சொன்னா, நாங்க வந்து கராச்சிய கேப்சர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஒரு மறைமுக எச்சரிக்கையை வந்து விடுத்திருக்கிறார். இது தொடர்பா விரிவா பார்க்கறதுக்கு முன்னாடி, தமிழ் ஜனம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்தியா, பாகிஸ்தான் இடையில காஷ்மீர் எல்லை பிரச்சனை இருப்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா, நம்ம யாருக்குமே தெரியாத இன்னொரு எல்லை பிரச்சனை கடந்த 50 ஆண்டுகளுக்கும் மேலா இந்தியா, பாகிஸ்தான் இடையில நடந்துகிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னா, அதான் இந்த சர்க்ரீக் எல்லை பிரச்சனை. சர்க்ரீக் அப்படின்றது என்ன? இந்த சிந்து நதி அப்படின்றது அரபிக்கடல்ல கலக்கும்போது நிறைய முகத்வாரங்கள் ஏற்படுது. அதுல ஒரு முகத்வாரம் தான் இந்த சர்க்ரீக். இது இந்தியா கிட்ட இருக்கு. ஆனா இந்த சர்க்ரீக் எங்களோடது தான் அப்படின்னு கடந்த 50 ஆண்டுகளா பாகிஸ்தான் தொடர்ந்து அடாவடியில ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு. 1968 அதாவது 1968ஆம் ஆண்டு இந்தியா, பாகிஸ்தான் இடையில இந்த சர்க்ரீக் அப்படின்றது யாருக்கு சொந்தமான இடம் அப்படின்ற ஒரு பிரச்சனை ஏற்படுது. இது சம்பந்தமா நடந்த வழக்குல சர்க்ரீக் உட்பட கிரேட் ரான் ஆஃப் கட்ச் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பிரதேசத்துல மொத்தம் 90% இந்தியா வசம் வந்துருது. வெறும் 10% தான் பாகிஸ்தான் கிட்ட போகுது. இத வந்து பாகிஸ்தான் ஏத்துக்கவே இல்ல. இதனால தொடர்ந்து சர்க்ரீக் பகுதியில பாகிஸ்தான் வந்து ஊடுருவுவது, அத்துமீறுவது போன்ற செயல்கள்ல ஈடுபட்டுக்கிட்டே இருந்திருக்கு. இத சரி செய்வதற்காக 1997ல இருந்து 2012 வரைக்கும் கிட்டத்தட்ட 12 ரவுண்ட் ஆஃப் டாக்ஸ், அதாவது 12 முறை இந்தியாவும், பாகிஸ்தானும் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கு. இதுல எந்த ஒரு பேச்சுவார்த்தைக்குமே பாகிஸ்தான் வந்து கட்டுப்படல. பாகிஸ்தான் சொல்லக்கூடிய முக்கியமான கோரிக்கை என்ன அப்படின்னா, இந்த சர்க்ரீக் பிரச்சனையில ஒரு 3வது நாடு தலையிடணும். அந்த நாடு மத்தியஸ்தம் பண்ணி, இது வந்து இந்தியாவுக்கு சொந்தமா, இல்ல பாகிஸ்தானுக்கு சொந்தமான்னு முடிவெடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த பாகிஸ்தான் தொடர்ந்து வலியுறுத்துது. ஏன் பாகிஸ்தான் இந்த கோரிக்கைய வலியுறுத்துது அப்படின்னா, இந்த 3வது நபர்ன்னு பாகிஸ்தான் சொல்லக்கூடிய ஒரு நாடு, ஒண்ணு சீனாவா இருக்கலாம், இல்ல அமெரிக்காவா இருக்கலாம். இந்த 2மே தன்னுடைய நண்பர்கள் அப்படின்றதுனால, இத பயன்படுத்தி நம்ம சர்க்ரீக்க இந்தியா கிட்ட இருந்து புடுங்கிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் கணக்கு போடுது. ஆனா, இதை இந்தியா தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கு. அதனால தான் 1972ல இந்தியா, பாகிஸ்தான் போருக்கு பின்னாடி ஏற்பட்ட ஒப்பந்தத்திலேயே, அ இனிமே இந்தியா, பாகிஸ்தானுக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்படின்னா, அதுல 3வது நாடு தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லி எழுதி, அதுல பாகிஸ்தானையும் கையெழுத்து போட வச்சிருக்காங்க. ஸோ, அதனால பாகிஸ்தானுடைய இந்த திட்டம் அப்படின்றது இந்தியாவால முறியடிக்கப்பட்டுருச்சு. இதை அடுத்து அவ்வப்போது தன்னுடைய படை வீரர்கள இந்த சர்க்ரீக் பகுதிக்கு அனுப்புவதும், அங்கு வந்து முகாமிடுவதும், இந்திய வீரர்கள் மேல அத்துமீறுவதும், இது மாதிரியான செயல்கள்ல பாகிஸ்தான் ஈடுபட்டுட்டு வந்துச்சு. 1999ஆம் ஆண்டு இந்த பகுதி மேல கிட்டத்தட்ட 16 நேவல் ஆஃபீசர்ஸ் கொண்ட ஒரு ஃப்ளைட்ட வந்து பாகிஸ்தான் பறக்க விட்டுச்சு. எதற்காக பறக்க விட்டுச்சு அப்படின்னா, இந்த இடத்த சர்வைலன்ஸ் பண்ணி, அந்த இடத்துல ஒரு நேவல் பேஸ் அமைக்கிறதுக்காக சர்வைலன்ஸ் பண்ணதா சொல்லப்படுது. அ அத வந்து கொஞ்சம் கூட தயக்கமே இல்லாம இந்தியா தன்னுடைய போர் விமானத்தின் மூலமா சுட்டு வீழ்த்துச்சு. இது வந்து இந்தியா, பாகிஸ்தான் இடையில ஒரு மிகப்பெரிய டென்ஷன வந்து அந்த சமயத்துல கிரியேட் பண்ணுச்சு. ஏன் அப்படின்னு சொன்னா, கார்கில் யுத்தம் முடிவடைஞ்சு வெறும் ஒரே மாசத்துல இந்த சம்பவம் வந்து திரும்ப நடந்துருச்சு. ஸோ ஒரு புறம் பார்த்தா இமயமலை எல்லையில நடந்த ஒரு போர். அந்த போர் முடிஞ்ச ஒரே மாசத்துல, இப்போ தென் பகுதியில பார்த்தா திரும்ப இன்னொரு யுத்தம் வெடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு. ஒரு வழியா அப்ப வந்து அத பேசி சமாளிச்சுட்டாங்க. ஆனா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, திரும்பவும் 2018ஆம் ஆண்டு பிஎஸ்எஃப் கிட்ட 14 பாகிஸ்தானி போட்ஸ் வந்து சிக்குது. திரும்ப 2019ல பாகிஸ்தான் இதே சர்க்ரீக் பகுதியில தங்களுடைய படைகள வந்து குவிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்தியாவும் பதிலுக்கு குவிச்ச உடனே பாகிஸ்தான் வந்து பின்வாங்கிருச்சு. அதற்கு பிறகு தற்போது 2025, அதாவது தற்போது திரும்பவும் இதே மாரி படைகள வந்து குவிக்கக்கூடிய செயல்கள்ல பாகிஸ்தான் ஈடுபட்டிருக்கு. அதத்தான் நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் குறிப்பிட்டு எச்சரிக்கை விடுத்திருக்கார். சரி, இந்த சர்க்ரீக் அப்படின்றது ஒரு முகத்வாரம். இந்த முகத்வாரத்துக்கு பக்கத்துல என்ன இருக்கு அப்படின்னா, மக்களே வசிக்காத கரடு முரடான சதுப்பு நிலம் இருக்கு. அத தாண்டி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, உப்பு பாலைவனம் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு வறட்சியான ஒரு பகுதிய ஏன் பாகிஸ்தான் வந்து கைப்பற்ற துடிக்கணும் அப்படின்ற கேள்வி நம்ம எல்லாருக்குமே எழலாம். ஆரம்ப காலத்துல இருந்தே இந்த இடத்து மேல பாகிஸ்தான் வந்து உரிமை கோருனாலும், சமீபத்தில தான் இந்த கோரிக்கை வந்து அதிகமா வலுப்பெற்றிருக்கு. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த கிரீக்குக்கு அடியில பெட்ரோலியம் கேஸ் மற்றும் பல முக்கியமான தாது பொருட்கள் இருக்கிறதா தெரிய வந்திருக்கு. ஸோ இத வந்து இந்தியா பயன்படுத்திடக் கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காகத்தான்
பாகிஸ்தான் வந்து இந்த கிரீக்கை எப்படியாவது அடையணும் அப்படின்னு பாக்குது. இத அடையறதன் மூலமா அந்த நேச்சுரல் வெல்த்த எடுத்து, அத வித்து நாம வந்து கோடி கோடியா சம்பாதிக்கலாம் அப்படின்றது பாகிஸ்தான் அரசியல்வாதிகளுடைய எண்ணம். அதற்காக தான் இந்த டிஸ்பியூட்ட திரும்பவும் கையில எடுத்திருக்கு பாகிஸ்தான். இத உணர்ந்து தான் நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சரும், நீங்க சர்க்ரீக்க தாண்டுனீங்க அப்படின்னு சொன்னா, சர்க்ரீக் வழியாவே வந்து நாங்க கராச்சிய கேப்சர் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு எச்சரிக்கைய விடுத்திருக்காரு. ஏன்னா கராச்சி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த சர்க்ரீக்க தாண்டி இதே கடலோரமா வந்தா இருக்கக்கூடிய முதல் பாகிஸ்தானிய நகரமாக கராச்சி உள்ளது. அத குறிப்பிட்டு தான் ராஜ்நாத் சிங் அவர்கள் இந்த எச்சரிக்கைய விடுத்திருக்கார். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.